பட் ஆனால் அங்கே உண்மையிலே என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய மண்டபமாக வச்சு அந்த இடத்துல பிரச்சனைகள் வராத அளவுக்கு, கூட்ட நெரிசல் வராத அளவுக்கு வந்து பண்ணணுன்றது ஐடியா பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவன் தாவேக்க தெளிவாக இருக்காங்க. அது இல்லாமல் ஹெலிகாப்டரில் தான் போகிறாரு. ஏரோப்ளைனில் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் வந்து இதில் திருச்சிக்கு போயிடுவார். அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போகிறார் அந்த மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் போய் பார்த்துட்டா இது வந்து இன்னும் வந்து தாவேக்காவுனுடைய அபரிதமான வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்றதில் திமுக தெளிவாக இருக்காங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 சர்வே கம்பெனியை கூப்பிட்டு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி என்ன நிலவரம், கரூருக்கு பின்னாடி என்ன நிலவரம், பல டேட்டாஸ்களை வந்து திமுகவினர் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து கரூருக்கு அப்புறம் வந்து தாவேக்காவனோட வளர்ச்சியானது கொஞ்சம் அபரிதமாக தான் இருக்குது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12% அதிகப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெளிவாக கோடிட்டு காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள்.